ரெஸ்பெக்டட் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மகாலய சீனிவாசன். இது பார்த்திங்கன்னா R15 V4. இது வந்து பார்த்திங்கன்னா வண்டி அடிச்சு போகுதுன்ற கம்ப்ளைண்ட். டேட்டில் பாட்டிலாம் க்ளீன் பண்ணிச்சு. சரி, இன்ஜெக்டரை வந்து நம்ம பெரும்பாலும் வந்து என்ன பண்ணுவோம்னா, இது வழியாக பெட்ரோல் விட்டு இது வழியாக வந்து க்ளீன் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது வழியாக அதாவது அந்த மாதிரியும் பண்ணியாச்சு. இப்போ ரிவர்ஸ் எடுக்கிறோம். ஃபில்டரில் வந்து ரிவர்ஸில் வர அழுக்கு ஃப்ரண்ட் பகுதியிலேருந்து பேக் பகுதி உள்ளே போகிற பகுதியிலேருந்து பெட்ரோல் எடுக்க போகிறோம். எப்படி ஸ்ப்ரே பண்ணுறது, எப்படி தள்ளுதுன்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கொடுத்து பெட்ரோலை வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், கொடுக்குறேன். எப்படி வெளில வருதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ என்னென்னா, இது வந்து அழுத்தம் கம்மியாக இருக்குது. இதில் வந்து பெட்ரோலே இல்லை பாருங்கள், இந்த டியூப்பில். இப்போ அழுத்தம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏர் இருக்குது. இதை வச்சு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பெட்ரோல் வரும். இப்போ நான் டச் பண்ணுறேன். இந்த முறையில் தான் நம்ம க்ளீன் பண்ணுறோம். இப்போ வந்து இது என்னென்னா, இது நான் தேர்டல் பாடி க்ளீனர் ஊற்றிருந்தேன்னா நம்ம அழுத்தி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதில் கேஸ் இருக்கும், அதனால் அழுத்தி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுவே கரெக்டாக கண்டினியூவாக வரும். இப்போ இது ஆள் இல்லாதனால நான் ஒரு ஆளாக பெட்ரோல் ஊற்றி பண்ணுறதுனால அந்த கேஸ் வந்து அழுத்தி பிடிச்சா தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஜெக்டரை வந்து எப்போவுமே என்ன பண்ணுவோம், இது வழியாக பெட்ரோல், அதாவது ஆக்சுவலாக இது வழியாக பெட்ரோல் விட்டு இது வழியாக தான் இன்ஜெக்டர் ஸ்ப்ரே பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஜெக்டர் ஸ்ப்ரே பண்ணுற வழியாக ஓஸில் விட்டு ரிவர்ஸில் எடுக்கிறோம். இது உள்ளே ஒரு ஃபில்ட்ரு வரும். அந்த ஃபில்ட்ரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிவர்ஸில் எடுக்கும்போது உள்ளே இருக்கிற அந்த டெஸ்ட்டு எல்லாமே வெளில வந்துடும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த வயசில் வந்து இந்த இடத்துல கேமராவில் தெரியுமான்னு தெரியல, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இது வந்துருக்கு, தெரியுங்களா? இந்த இதில் இவ்வளோ வந்துருக்கு, மண் மாதிரி விரலில் பார்த்தீங்கன்னா தெரியும். ரிவர்ஸில் எடுத்ததுனால இவ்வளோ வந்துருக்கு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி இந்த மாதிரி போடும்போது பக்காவாக இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குது இந்த மாதிரி பண்ணி போடும்போது. இதில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டர்லேருந்து ஒரு புள்ளி மாதிரி இருக்குது. இந்த இடத்துல தண்ணி மாதிரிலாம் வந்து நிற்குது. இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது இந்த ஃபில்ட்ரு க்ளீன் ஆகிடுது. நம்மள்கிட்ட இந்த மாதிரி முறையிலையும் ட்ரை பண்ணலாம். ரெஸ்பெக்ட்லேருந்து நான் மகாபலிபுரம் சீனிவாசன்.